என்னுடைய கொள்கையை ஏற்கனவே வசனங்களை பொய் என்று கூறியவர்களை பெருவெள்ளத்தில் மூழ்கடித்து விட்டோம். நாங்களாம் எப்படி நீச்சடிச்சு தப்பிச்சு வந்தோமா? சிந்திக்க வேண்டாமா தோழர்களே? அப்ப எது உண்மை எது பொய்? ஏன் அந்த மூழ்கடிச்சாலும் எங்களை விடுறதுக்கு என்ன காரணம்? நாங்க என்ன ஏதாவது அவருக்கு தனியா உங்களுக்கு தெரியாம ஏதாவது லஞ்சம் கிஞ்சம் கொடுக்கிறோமா? அப்படி கிடையாது. இதை போல் ஆத் என்னும் மக்களிடம் அவர்களுடைய சகோதர தூதராக அனுப்பி வைத்தோம். அவர்கள் நம் வசனங்களை பொய்யாக்கினார்கள். ஆகவே அவரையும் அவரை சார்ந்தோரையும் நம் அருளை கொண்டு ரட்சித்து விட்டு நம் வசனங்களை விவாதித்தோரை வேறறுத்து விட்டோம். அப்ப எல்லாம் கொடுஞ்செயலாவே இருக்கு. அடிச்சேன் அழிச்சேன் அவனை இம்சப்படுத்தினு ஒரு கொடுஞ்செயலா இருக்கே தவிர இதுல அளவற்ற அருளாளங்கிறதுக்கு அங்க வேலை இல்லையே. ஒரு சர்வாதிகாரின்னு சொல்லுங்க, ஒத்துக்கலாம். ஒரு சர்வாதிகாரி இந்த ஹிட்லர் மாதிரி நான் அப்படிதான் செய்வேன், எனக்கு நீங்க எல்லாம் கட்டுப்பட்டு தான் வரணும், அப்படி அல்லாஹ் இருந்தாரு அப்படின்னு சொன்னா நான் அதை ஏத்துக்க தேவை. இது அல்லாஹ் சொன்னதாக நீங்கள் சொன்னார். கண்டிப்பா எந்த கடவுளும் எதுவும் சொல்லல. கடவுள் பேரை சொல்லி அதுல வாழக்கூடிய மக்கள் பிழைக்க தெரிஞ்சவன் பண்ண வேலைதான் வச்சுங்க, அது வேற சமாச்சாரம். ஆகவே இது அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்பாளன் சொன்னா அவங்க இந்த வேலையெல்லாம் செய்யலாமா? இது மாதிரி செய்வது ஒரு அன்பாளன் செய்யற வேலையா? எவ்வளவு பெரிய எதிரியா இருந்தாலும் அன்பை கொண்டு அடக்கணும். இப்ப சங்கராச்சாரிய ஆதிசங்கரர் என்ன பண்ணாரு? புத்தர் உருவ வழிபாடு கூடாதுன்னாரு. புத்தர் அடிச்சே கொண்டாங்க. புத்தர் கையை கட்டிட்டு தான் உட்கார்ந்து இருந்தாரு, திருப்பி அடிக்கவே